கடலூரில் மீன் குழம்பில் விஷம் கலந்து கணவனை கொன்ற மனைவியை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் கணவனை தீர்த்து கட்டிய சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் கட்டியங்குப்பத்தைச் சேர்ந்தவர் 50 வயதான கோபாலக்கண்ணன். இவரது மனைவி விஜயா. இவர்களுக்கு திருமணமாகி 27 ஆண்டுகளாகும் நிலையில் குழந்தைகள் இல்லை. கோயம்புத்தூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் தங்கி கோபாலக்கண்ணன் சமையல் வேலை செய்து வந்தார். தீபாவளி விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்திருந்த கோபாலக்கண்ணன் அதன் பின் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தார். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவில் உறங்கச் சென்ற கோபாலக்கண்ணன் மறுநாள் காலை எழுந்திருக்கவில்லை. அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அவரை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்ல அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் அதிர்ச்சி கொடுத்தனர். அது குறித்து தகவல் போலீசாருக்கு தெரிவதற்குள் கோபாலக்கண்ணனின் மனைவி விஜயா காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். வீட்டில் வாயில் நுரை தள்ளி மயங்கி கிடந்த தனது கணவர் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றபோது உயிரிழந்ததாக கூறி கண்ணீர் வடித்துள்ளார். கணவர் இயற்கை மரணம் என்றால் ஏன் காவல் நிலையம் வர வேண்டும் என நினைத்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்துவதற்குள் இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. விஷம் கலந்த உணவை சாப்பிட்டதால் கோபாலக்கண்ணன் உயிரிழந்திருப்பதாக உடற்கூறாய்வில் தெரிய வந்தது. என்ன நடந்தது? இறப்பில் ஏதோ மர்மம் இருக்கிறதே என நினைப்பதற்குள் உயிரிழந்தவரின் தந்தையான ராதாகிருஷ்ணனும் காவல் நிலைய படியேறினார். தனது மருமகளுக்கும் இதே பகுதியைச் சேர்ந்த தேவநாதன் என்பவருக்கும் தகாத உறவு இருந்துள்ளது. அதை கண்டிக்கவே தனது மகன் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் வந்து தங்கியதாக அவர் தெரிவித்தார். கள்ளக்காதலனுக்கு அடிமையான தனது மருமகளை விசாரித்தால் மகனின் இறப்பில் உள்ள மர்மம் வெளிவரும் என முதியவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே விஜயா மீது போலீசாருக்கு சந்தேகம் இருந்தது. அவரின் மாமனார் புகார் அளித்ததும் அது கிட்டத்தட்ட உறுதியானது. உடனே அவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து விசாரித்தனர். ஏதேதோ சொல்லி மழுப்பிய விஜயா இறுதியில் தனது கணவனை தான் கொலை செய்தேன் என ஒப்புக்கொண்டார். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் மீன் குழம்பு வைத்து அதில் விஷத்தை கலந்து கணவனுக்கு கொடுத்துள்ளார். மனைவி வைத்த குழம்பு என ஆசையாய் சாப்பிட்ட கணவன் துடித்து வாயில் நுரை தள்ளி உயிரிழந்தார். கொடூர சம்பவம் வெளியில் தெரிய வர கணவனை கொன்ற குற்றத்திற்காக விஜயாவை போலீசார் கைது செய்தனர். கொலைக்கு உடந்தையான விஜயாவின் கள்ளக்காதலன் தேவநாதனையும் போலீசார் கைது செய்தனர். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் கணவனுக்கு மீன் குழம்பில் விஷம் வைத்து மனைவியே கொலை செய்த சம்பவம் கடலூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.